ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதலாவது தொகுதி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. 100 மில்லியன் நட்டஈடு கோரி ராமநாதன் அர்ச்சுனா மீது அவதூறு வழக்கு. வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்களை மீளாய்வு செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி. 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சிறுமியின் காதலன் மற்றும் அவரது சித்தப்பா ஆகியோர் கைது. செய்திகள் தொடர்கின்றன. வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் அதற்கான தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் முதலாவது தொகுதி வாகனங்கள் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இதன்படி டொயோட்டா லங்கா நிறுவனம் குறித்த வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதிக்கமைய இந்த வாகனங்கள் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன்படி குறித்த நிறுவனம் 26 வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதுடன் அதில் பேருந்துகள் மற்றும் வேன் என்பன உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாரதி உட்பட 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்லும் கார்கள், முக்கிய பிரமுகர்கள் அல்லது பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட விசேட வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் விசேட நோக்க வாகனங்கள் என்ற பிரிவில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாகன இறக்குமதியின் போது அரசாங்கத்திற்கு தமது சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி ஜப்பானில் 5 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது. ஜப்பானில் 7 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட கார்களை இறக்குமதி செய்வதற்கும் அனுமதி அளிக்குமா என் மேலும் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 10 வருடம் பயன்படுத்தப்பட்ட பார ஊர்திகளையும் 3 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கும் என நம்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிதாக 30 லட்சம் ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்படும் விட்ஸ் கார்கள் 6 லட்சம் ரூபாவிற்கு ஜப்பானிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும். பின்னர் இலங்கையில் அதனை சாதாரண விலைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக நேற்று அவதூறு வழக்கொன்று யாழ் மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 100 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்கு தொடர்பான கட்டாணை வழங்குவது தொடர்பாக யாழ் மாவட்ட நீதிமன்றில் மேலதிக மாவட்ட நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி தினேசன் அனுசரணையுடன் சட்டத்தரணி கலாநிதி குருபரன் ஏற்பாடாகியிருந்தார். எதிராளியான ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு பங்கம் விளைவிக்கும் கருத்துக்களை தெரிவிப்பதாக மன்றில் குற்றம் சுமத்தப்பட்டது. தொடர்ந்து குறித்த விடயங்களை செவிமடுத்த நீதிபதி வழக்காளியினால் கோரப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்க கூடாது என எதிராளி ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளார். இது ஒரு முகமாக வழக்காளி தரப்பை மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டாணை என்பதனால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கட்டாணை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை வலிதாக இருக்கும். அன்றைய தினம் அதனை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்மானத்தை நீதிபதி மேற்கொள்வார். எதிராளி ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலையும் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்களை மீளாய்வு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதியினால் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொதுச்சேவைகள் வழங்கல், தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தல், பல்வேறு ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொள்ளல், பண்டங்கள் மற்றும் சேவைகள் வழங்கல்களுக்குரிய சந்தை நடவடிக்கைகளில் இடையீடு செய்தல், வளங்களை நியாயமாக பகிர்ந்தளித்தல், அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் சமுதாய நலன்புரிகள் போன்ற முக்கிய பணிகள் அரசிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு மற்றும் போலீஸ் தவிர்ந்த 86 திணைக்களங்கள், 25 மாவட்ட செயலகங்கள் மற்றும் 339 பிரதேச செயலகங்கள், அரசாங்கத்திற்கு சொந்தமான 340 தொழில் முயற்சிகள், வர்த்தக ரீதியற்ற 115 நியதிச்சட்ட நிறுவனங்கள் தற்போது இயங்கி வருகின்றன. இந்நிலையில் தேசிய வரவு செலவு திட்டத்தின் கண்காணிப்பின் கீழ் காணப்படுகின்ற வர்த்தக ரீதியற்ற 115 அரசு நியதிச்சட்ட நிறுவனங்களுக்காக மற்றும் அரசு தொழில் முயற்சி திணைக்களத்தின் கீழ் காணப்படுகின்ற
251 நிறுவனங்களுக்காக 2021ஆம் ஆண்டில் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலம் 140 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் இந்நிறுவனங்கள் செயற்படுத்தப்படவில்லை. ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் போதுமானதாக இன்மை அல்லது பொருத்தமின்மை, குறித்த நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகள் தனியார் துறையினரால் மிகவும் வினைத்திறனான வகையில் மேற்கொள்ளப்படல் மற்றும் ஒரே ஒத்த பணிகளை மேற்கொள்கின்ற நிறுவனங்கள் ஒரு சிலவும் காணப்படுகின்றமை போன்ற விடயங்களினால் அரசாங்கத்திற்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பாக மீளாய்வு மேற்கொள்வது காலத்தின் தேவையாக உள்ளது என இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதற்கமைய அவ்வாறான மீளாய்வை மேற்கொண்டு விதந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வருடத்திற்கான பொது பரீட்சை 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபான வகையொன்று அடுத்த வருடம் முதல் தயாரிக்கப்பட உள்ளதாக மதுவெறி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மதுவெறி திணைக்களத்தின் இந்த வருடத்திற்கான வருமான இலக்கில் இதுவரையில் 210 மில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான மதுவெறி திணைக்களத்தின் வருமான இலக்காக 232 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள வருமான இலக்கு எதிர்வரும் 29ஆம் தேதிக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட சட்டவிரோதமான மதுபானங்கள் தற்போது மதுபான சாலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. அவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம். அவற்றில் நச்சுத்தன்மை காணப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு புதிய வகையான மதுபானம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும் மதுவெறி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார் பெரேரா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பரவியுள்ள எலிக்காய்ச்சல் நோயானது மனிதர்கள் உள்ளிட்ட விலங்குகளிலும் பரவக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். யாழ் திருநெல்வேலியில் உள்ள கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்நோயானது ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படுகின்ற தொற்று நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட எலிகளின் சிறுநீரில் இப்பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. எலியின் சிறுநீர் மற்றும் மலம் மூலம் வெளியேறும் இப்பாக்டீரியாவானது மழைக்காலங்களில் மழைநீர் மற்றும் வெள்ளத்தில் கலந்து பரவ வாய்ப்புள்ளது. மழைக்காலங்களில் குடிநீர் கிணறுகளிலும் தொற்று கிருமிகள் கலக்கக்கூடும். இதன்படி தொற்றடைந்த நீரை பருகுவதால் அல்லது காயமுற்ற தோல், கண், வாய் போன்ற பகுதிகளில் தொடுகையுறும் வேளைகளில் இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள் செல்லும் வாய்ப்பு காணப்படுகின்றன. இதுவே எமது உடலில் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் இப்பாக்டீரியாக்கள் நாய், ஆடு, மாடு, பன்றி போன்ற வளர்ப்பு விலங்குகளில் பரவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் வடக்கு மாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் வைத்தியர் எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார். 15 வயதுடைய சிறுமி ஒருவரை அவரது காதலன் மற்றும் சிறுமியின் சித்தப்பா ஆகியோர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தனமல்வில போதாகம சமாடிகமவை வசிப்பிடமாக கொண்ட சிறுமியை இவ்விருவரினாலும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். சிறுமி தாய், சித்தப்பா, தங்கை மற்றும் தம்பி ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி காதலிக்கும் இளைஞனுடன் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சித்தப்பா முரண்பட்டுள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் தனது சிறிய தந்தை தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தன்னை 2 தடவைகள் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியதாக சிறுமி கூறியுள்ளார். அப்போது சிறுமியை அழைத்துக் கொண்டு போலீஸ் நிலையத்திற்கு சென்ற தாய் இவ்விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். விசாரணையின் போது தாய், தம்பி மற்றும் தங்கை மேலதிக வகுப்பிற்கு சென்றபோது காதலனை வீட்டிற்கு அழைத்து கணவர் மனைவி போல் வாழ்ந்ததாகவும் போலீசில் அச்சிறுமி குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியின் காதலன் எனப்படும் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் சிறுமியை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டப்பட்ட சித்தப்பா யாழ்ப்பாணத்தில் கராச் ஒன்றில் வேலை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வெளிநாட்டு பிரஜைகள் 103 பேருடன் படகொன்று கரையொதுங்கியுள்ளது. மியன்மாரில் இருந்து 103 பயணிகளுடன் படகொன்று திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளதாகவும் குறித்த படகில் 25க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களை மீட்டு கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மீனவர்கள், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இப்படகில் இருப்பவர்களுக்கு உணவுகள், உலருணவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியுள்ளதுடன் படகில் இருந்தவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகவீனமுற்ற நிலையிலும் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுள்வேத ஸ்பாக்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 பாலியல் நிலைய விடுதிகள் கல்கிசை கடற்கரை வீதியிலும் மெலிபன் சந்தைக்கு அருகாமையிலும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து கல்கிசை போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளின் போது 5 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் மாத்தளை, யக்லமுல்ல, மாவனெல்ல, பெந்தர மற்றும் பாணத்துறை ஆகிய பிரதேசங்களை வசிப்பிடமாக கொண்ட 24 முதல் 43 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.